ஹாய் ஆல். இன்னைக்கு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் கண்டென்ட். ஆக்சுவலி இன்னைக்கு நான் ஷேர் பண்ணிக்க போகிறது என்னோட சீக்ரெட் ஹேர் கேர் ரெசிபி. ஓகே, இது என்னோட ஃப்ரெண்ட் எனக்கு சொல்லி கொடுத்தது. என் ஃப்ரெண்ட் தீப்தின்னு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், லண்டனில் இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட் சொல்லி கொடுத்த ரெசிபி இன்றைக்கி நான் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ண போகிறேன். பிகாஸ் இட் ஒர்க் ஸோ வெல் ஃபார் மீ. எனக்கு இட் ஒர்க் லைக் அ சாம். ஸோ கொஞ்சம் ஒரு குட்டி ரீகேப் அபவுட் மை ஹேர், ஏன்னா அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஹேரும் அந்த மாதிரி இருந்தால். ஸோ எனக்கு பயங்கர ஃப்ரிஸி ஹேர், எக்ஸ்ட்ரீம்லி ட்ரை ஹேர். லிட்ரலி ஒரு ஷாம்பு பாத் எடுத்தால் அன்றைக்கி ஒரு நாள் கொஞ்சம் லைட்டாக சாஃப்டாக இருக்கும், அடுத்த நாள்லேருந்து இட் ஸ்டார்ட்ஸ் கெட்டிங் சூப்பர் ஃப்ரிஸி, ட்ரை, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நிறைய இருந்தது. அண்ட் எனக்கு எப்போவுமே ஹேர் கொஞ்சம் லாங்காக க்ரோ பண்ணணும்னு ஆசையாக இருக்கும். பட் தி மினிட் இட் ஸ்டார்ட் பிகமிங் அன்ஹெல்த்தி, நான் போய் கட் பண்ணிடுவேன். ஐ எம் ஷுர் எல்லாருமே நிறைய பேர் அது மாதிரி பண்ணியிருக்கோம். லைக் த மினிட் இட் பிகம்ஸ் அன்ஹெல்த்தி, நமக்கு சரி இந்த மாதிரி ஒரு ஹேர் இருக்கிறது ஒன்று தான், இல்லாதது ஒன்று தான், நம்ம போய் கட் பண்ணிடுவோம். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி, நிறைய ஆயில் ட்ரை பண்ணி, எல்லாமே ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகி கடைசியில் நான் எனக்கு கண்டுபிடிச்ச இந்த ஆயில் இட் ஒர்க் லைக் அ சம். ஸோ பேசிக்கலி உங்களுக்கு நிறைய பேஷன்ஸ் இருக்கணும், ஏன்னா இது நம்ம வீட்டில் பண்ணுற ஆயில். இட் இஸ் நாட் அ ஆயில் விச் யூ ஆர் கோயிங் டு பை ஃப்ரம் அவுட் சைட். ஆனால் இதுக்கு சில ஐட்டம்ஸ் நீங்கள் வெளியிலேருந்து வாங்கணும், அமேசானில் ஈஸியாக கிடைக்கிறது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா ஒன் டைம் வாங்கி வச்சா போகிறோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் அந்த ஆயிலை பண்ணி, ஒவ்வொரு வாட்டியும் பண்ணணும்னு தேவையில்ல, ஒரு வாட்டி பண்ணி அதை ஒரு கண்டெய்னரில் போட்டு வைக்கலாம். ஸோ நான் இப்போ டேரெக்டாக டாபிக்கு போயிடுறேன், என்னெல்லாம் வாங்கணும்னு சொல்கிறேன். மேபி யூ கேன் நோட் இட் டவுன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் வாங்க போகிறது 4 பவுடர். ஓகே, அதில் ஃபர்ஸ்ட் powder is it's gooseberry or amla powder. Okay, the second one is hibiscus powder. Third is rosemary powder. And the fourth one is bringraj powder. Okay, so இந்த 4 பவுடர் நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு குட்டி குட்டி பேக்கெட்ஸில் கிடைக்கும். And you're just going to use 1 tablespoon. So I will come to the recipe later, but இது one time buying சொல்கிறதுக்கு வேண்டி I'm telling you this. So இந்த 4 பவுடர், let me repeat it again. First is gooseberry or amla powder. Second one is rosemary powder. Third one is bringraj powder. Fourth one is ஹைபிஸ்கஸ் பவுடர். ஓகே, ஸோ இந்த 4 பவுடர் நீங்கள் வாங்கி வச்சுட்டு நீங்கள் ஒரு நல்ல கம்ப்ரஸ்ட் கோகோனட் ஆயில். ஸோ நான் when I say coconut oil, it is pure coconut oil. இந்த ஃப்ளேவர்டு ஜாஸ்மின் கோகோனட் ஆயில், அந்த கோகோனட் ஆயில் அப்படியெல்லாம் இல்லை. யூ ஷுட் பை அ பியூர் கோகோனட் ஆயில். நான் கம்ப்ரஸ்டு வெர்ஜின் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறேன். பட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நார்மல் கோகோனட் ஆயில் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ பியூர் கோகோனட் ஆயில் எடுத்து ஒரு தவாவில் நல்ல ஹார்ட் பேண்ட் தவாவில் அந்த கோகோனட் ஆயில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் இந்த 4 பவுடர் வாங்கி வச்சுருக்கீங்களா, அந்த 4 பவுடர்லேருந்து ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன். ஸோ த ப்ரொபோர்ஷன். ஸோ 500 ml ஆஃப் ஆயிலுக்கு நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா எனக்கு 200க்கு நான் ட்ரை பண்ணேன், ரொம்ப திக்காயிடுச்சு. ஸோ திக்காச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப திக்காக அந்த ஆயில் ஆச்சுன்னு தோணிச்சுன்னா யூ கேன் புட் சம் மோர் கோகோனட் ஆயில். ஸோ 500 ml ஆஃப் ஆயிலுக்கு நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஈச் பவுடர் நீங்கள் போட்டு அது ஒரு மாதிரி கொதிச்சு வந்தப்போ கறி லீவ்ஸ் இருக்குல்ல, கறி லீவ்ஸ், ஃப்ரெஷ் கறி லீவ்ஸை நீங்கள் அந்த ஆயிலில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. ஸோ நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சா என்ன ஆகும்னா, அந்த பவுடரில் இருக்கிற எசன்ஸ் ப்ளஸ் அந்த கறி லீவ்ஸில் இருக்கிற எசன்ஸ் எல்லாமே அந்த ஆயிலில் பிடிச்சிக்கும். அண்ட் அந்த ஆயிலில் பிடிச்சிட்டு அது நல்ல ஒரு ஃப்ளேவர்ட், அந்த ஃபுல் எசன்ஸோட அந்த ஆயில் இருக்கும். அண்ட் ஒரு 4-5 ஹவர்ஸுக்கு அப்புறம் அந்த ஆயிலை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துருங்க. ஸோ யூ வில் கெட் த ஆயில். இது கூட நீங்கள் ஆட் பண்ண இன்னும் ஒரு 2 ப்ராடக்ட் சொல்கிறேன், அதுவும் நீங்கள் யூ கேன் பை இட் ஃப்ரம் அவுட் சைட். ஸோ எல்லார் வீட்லையும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேஸ்டர் ஆயில் மோஸ்ட் ஆஃப் த வீட்டில் இருக்கும், இல்லைன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. அதுவும் நான் கம்ப்ரஸ்டு வெர்ஜின் கேஸ்டர் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ கேஸ்டர் ஆயில் கொஞ்சோண்டு நீங்கள் போட்டுக்கலாம். சில பேருக்கு கேஸ்டர் ஆயில் கோல்டு வரும், ஸோ நீங்கள் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் செகண்ட் திங் விட்டமின் இ ஆயில். இது எல்லா மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும், இல்லை ஆன்லைனில் கிடைக்கும். பட் மேக் ஷுர் இட் இஸ் குட் விட்டமின் இ ஆயில். ஸோ விட்டமின் இ ஆயில் அண்ட் இல்லாட்டி ஒரு கேப்சியூல் மாதிரி விட்டமின் கிடைக்கும், அதை கூட நீங்கள் பிரேக் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இதையும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் ஆயிலை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கீங்கல்ல, அதில் கேஸ்டர் ஆயில் அண்ட் விட்டமின் இ ஆயில் போட்டு ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம்.
இதை வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு நைட்டில் வந்து நல்லா அந்த ஆயில் எடுத்து நல்லா மசாஜ் பண்ணி காலையில் ஹேர் வாஷ் பண்ணலாம். இது வந்து பெஸ்ட் ஃபார் ஹேர் சாஃப்டனிங். ஸோ வந்து ரொம்ப வந்து எனக்கெல்லாம் ரஃப் ஹேர் இருந்தது, பிகாஸ் நான் வந்து ரொம்ப சஃபர் ஆகிறது வந்து ட்ரைனஸ்னால. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு இந்த ட்ரை ஹேர் இஸ் ட்ரைங்கிற ப்ராப்ளம் இருக்கும். எஸ்பெஷலி வென் யூ ஆர் ஏஜிங் it becomes even more dry. That is what I feel because of the hormones or whatever, right? So it becomes even more dry. So இந்த ஆயில் யூஸ் பண்ணதுலேருந்து எனக்கு ட்ரைனஸ் ரொம்ப ரெடியூஸ் ஆகி என்னோட ஹேர் பார்க்குறதுக்கு ஹெல்த்தியாக இருக்குது அண்ட் சாஃப்டாக இருக்குது. அண்ட் இப்போ தான் நான் ரீசெண்டாக ஆரம்பித்ததுக்கே எனக்கு இவ்வளோ ஒரு எஃபெக்ட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ டெஃபினட்டாக இதை நீங்கள் வந்து ஒன் டைம் இதை பண்ணி வைக்கிறதுனால இதை நீங்கள் வெரி ஃப்ரீக்வெண்ட்லி இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அட்லீஸ்ட் 2 times in a week கூட யூஸ் பண்ணலாம். இஃப் யுவர் ஹேர் இஸ் இன் அ வெரி பேட் கண்டிஷன், அது வந்து 2 times நீங்கள் கண்டிப்பாக அட்லீஸ்ட் எல்லாருமே ஒரு 3 times ஆகுது we take a ஹேர் வாஷ். ஸோ நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஆயிலை போட்டு நீங்கள் இது பண்ணிட்டுனா போதும். அண்ட் ஓவர் நைட் நீங்கள் போட்டுக்க மறந்தால் கூட காலையில் டைமில் வந்து ஒரு 1 hour இதில் நல்லா ஊற வச்சு குளிச்சா கூட இட்ஸ் குட். அண்ட் சில பேருக்கு ரொம்ப ஹேர் எண்ணெய் போட்டால் தலைவலி வரும் அப்படின்லாம் சொல்கிறவங்களுக்கு தட் இஸ் யூ ஹேவ் டு டேக் கேர். பட் இதில் வந்து எந்த ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்டும் கிடையாது, பிகாஸ் இட் இஸ் ஆல் நேச்சுரல் திங்ஸ் அண்ட் வி ஆர் மேக்கிங் இட் செல்ஃப். அண்ட் இதெல்லாம் இருக்கிற மாதிரி ஆயில் வெளியில் விற்கிறதுன்னு சொல்லுவாங்க, பட் வி டோன்ட் நோ த பியூரிட்டி ஆஃப் ஆல் தோஸ் இன்க்ரீடியன்ட்ஸ் இல்லவா. ஸோ இது வந்து நம்மளே வந்து பண்ணுறதுனால இட்ஸ் ஆல் பியூர், அது வந்து நமக்கு தெரியும். ஸோ யா, வாட் எல்ஸ் யூ கேன் ட்ரை. நான் வந்து கமெண்ட்ஸில் கொடுக்குறேன் இந்த ப்ராடக்டோட லிங்க் எல்லாம் அமேசானில். பட் ஸ்டில் நீங்கள் வந்து இதெல்லாம் சும்மா கூஸ்பெரி பவுடர் அப்படின்னு அமலா பவுடர் அப்படின்னு நீங்கள் அமேசானில் போட்டு பார்த்தாலே உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்துடும். பட் நீங்கள் மேக் ஷூர் தட் யூ ஆர் கோயிங் பை த ஹை ரேட்டிங். சில பேர் நல்ல ரிவ்யூஸ் எழுதியிருப்பாங்க, அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்க்கு போகலாம். ஸோ யூ கேன் ட்ரை திஸ் ரெசிபி அண்ட் ட்ரை, ஏன்னா நேச்சுரலாக ட்ரை பண்ணலாம். அண்ட் ப்ளீஸ் டூ ஷேர் ஆல் யுவர் கமெண்ட்ஸ். இந்த மாதிரி ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருந்ததான்னு டூ ஷேர் இன் யுவர் கமெண்ட்ஸ் அண்ட் ஷேர் திஸ் ரெசிபி வித் ஆல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் who has got an hair problem. We all have bad hair days. So like, share and subscribe to my channel.